தவக்கால சிந்தனை. தவக்காலம் முதலாம் வாரம் வியாழக்கிழமை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தவக்காலம் எங்களுக்கு கொடுக்கின்ற இன்னும் ஒரு அழைப்பு தான், நாங்கள் பிறருக்கு எங்களையே கையளிக்க முன் வருகின்ற ஒரு உன்னதமான விடயம். ஆகவே நாங்கள் பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்களோ அதையே நாங்கள் பிறருக்கு செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைகின்ற ஒரு காலம்தான் இந்த உன்னதமான தவக்காலம். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களிடம் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, நாங்கள் தொலைந்து போனவற்றை தேடி கண்டுபிடிப்பதற்கு, அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே மூடி இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையால் திறப்பதற்கு இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. ஆகவே பிறர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், நான் மன்னிப்பதற்கு முன் வர வேண்டும். பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது, அல்லது பிறர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்ற பொழுது, நான் பிறருக்கு உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும். நான் பிறர் என்னை மதிக்க வேண்டும், பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், அதையே நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே இந்த தவ காலத்திலே விசேட விதமாக பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேனோ அதையே நானும் பிறருக்கு செய்வதற்கு இறைவனுடைய ஆசீர் நிறைவாக எங்களுக்கு கிடைப்பதாக. ஆமேன். தவக்கால சிந்தனை.